என்கிட்ட நிற்க மாட்டேங்குது சார். நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க. அதாவதுங்க, பணம் வரும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, நமக்கு பணம் வந்துச்சுடா, வீட்டுக்கார் பணம் கொடுக்குறாரோ இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, பணம் கையில் வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், வாடகை ஒரு 10,000 கொடுக்குறீங்க. கொடுத்தவொடனே என்ன சொல்வீங்க? இந்த வீட்டுக்கு போய் 10,000 அதெல்லாம் தண்ட செலவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கட்டாயம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்கள் இருந்த வீட்டுக்கு நீங்கள் அந்த வாடகை பணத்தை கொடுக்கும் பொழுது, பரவாயில்ல, இந்த மாதம் வாடகைக்கு இருந்தோம், அந்த பணத்தை நான் ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துட்டேன், அந்த பணம் வந்தது அவருக்கு சிறப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க. அதேமாதிரி காய்கறி கடைக்கு போகிறீங்க, ஒரு ப்ரொவிஷனல் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரீங்க, ஒரு 1800 ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஐயோ, 1800 ஆச்சே, இப்படி செலவு பண்ணால் என்ன ஆகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ பண்ணக்கூடிய தொகையை சந்தோஷமாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க. பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கும்.